இது என்ன இடம்னே தெரியலையே. இந்த மேப் பறந்து எங்க போனுச்சுன்னே தெரியலையே. இந்த இருக்கு ஜாக்கிரதை சூரிய வட்டமா? என்ன போட்டிருக்கு? தூணின் நிழல் தான் விடுதலை. டேய் இவன் வேற. என்னடா இங்க ஏதோ சூரிய வட்டம் இருக்காண்டா, கொஞ்சம் பார்த்தே வா. என்ன நெருப்பு? என்னது? டேய் இந்த சூரிய வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன்டா, என்ன எப்படியா காப்பாத்துடா. அடா பாவி, என்னைய பார்த்து வர சொல்லிட்டு நீ போய் மாட்டிக்கிட்டியடா. என்ன பண்றது, எல்லா பிரச்சனையும் என்னைய தானே தேடி வருது. உள்ள ரொம்ப எரியுதாடா? ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என் நிழலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து கதறி இருக்குண்டா, அந்த அளவுக்கு எரியுது. சரி சரி இருடா. டேய் இப்ப கரெக்டா மணி எத்தனை? நேரம் கேட்க உனக்கு வேற நேரமே இல்லையாடா, எல்லாம் ஏன் நேரம்டா. மணி 1. 1 மணிக்கு சூரியன் தலைக்கு மேல இருக்கணும். தூணை பத்தி ஏதோ படிச்சமே. தூணின் நிழல் தான் விடுதலை. ஆமா, இந்த தூணோட நிழல் அது மேல எப்படியாவது பட வைக்கணும். நெருப்புக்கு நேரா வச்சாச்சு, நிழல் போகுது. இன்னும் நம்ம கிட்ட வருது. ஆஃப் ஆயிடுச்சு, ஆளை விடுங்களா. தப்பிச்சிட்டேன். அப்பா வாடா போலாம். இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் லேட் பண்ணியிருந்த நீ என் சாம்பலை தாண்டா அழுட்டு போயிருக்கணும். சிக்கிட்டேன் சிக்காத கால. என்னடா அது? ஐ டேய் இங்க பாரு பலூனு. பலூனா? டேய் எதையும் உன்னை தொடான்னு சொல்லியிருக்கேன்ல, தூக்கி வீசுடா. சரி அதே ஏன்டா உடைச்ச? டேய் நான் எங்கடா உடைச்சேன், நீ தூக்கி போட சொன்னு தூக்கி போட்டேன், அது முள்ளுல பட்டு உடஞ்சிருச்சு. அதை வச்சுட்டு நான் பாட்டு விளாண்டா இருந்திருப்பேன், இப்ப அதுவும் போச்சு. சரி விடு, வா போலாம். என்ன திடீர்னு இவ்வளவு பலூன் பறக்குது? சரியான 3 பலூன்களை உடைத்தால் தான் அடுத்த இடத்திற்கு செல்ல முடியுமா? பூமியில் நிலத்தை விட அதிகமாக இருப்பது என்ன? நிலத்தை விட அதிகமாக இருப்பது டேய் கடல்டா. கடலோட நிறம் வான ஊதா. அப்புறம் என்னடா யோசிக்கிற? வான ஊதா பலூன் தான் உடைக்கிறா. கரெக்டா? நான் தான் சொன்னேன்ல. இரண்டாவது கேள்வி, நீ யாராக இருந்தாலும் நான் வந்தால் நின்றுதான் ஆக வேண்டும். யாரா இருந்தாலும் நிக்கணும்னா சிக்னல் என்ன கலர் போட்டா நிப்போம்? பச்சை பிள்ளை கூட தெரியும், பச்சை கலரு. டேய் சிவப்புடா. ஓ மாத்திட்டாங்களா? ஆடா தற்குறி, நம்மளே அடிச்சிருவோம். நல்ல வேளை நம்ம அடிக்கல. கடைசி கேள்வி, இந்த வருடம் அதிகமாக மரம் நட்டவர் யார்? அட நம்ம காமெடியன் விவேக் சாரு. டேய் இந்த வருஷம்டா மஞ்சள் கலர் அடி. டேய் சரியா தெரியுமா? ஆடுறா. அப்பா எப்படா மஞ்சள் கலர்னு கரெக்டா சொன்ன? இந்த வருஷம் சிஎஸ்கேவோட யாரா அதிக மரம் நட்டா, அதனால சிஎஸ்கே டீமோட கலரை உன்ட்ட சொன்னேன். அப்புறம் பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுக்கு புதையல்ல ஒரு கோடி கிடைச்சா நீங்க எதை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் போட்டுட்டு போங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அழித்தால் தான் விடுதலையா? என்னடா அது? டேய் எவனோ குண்டு போட போறான்னு நினைக்கிறேன், படுத்துக்க. ஐயோ என்ன மட்டும் விட்டுருங்க. அப்ப நான் செத்தா பரவாயில்லையாடா? குண்டா? டேய் அதெல்லாம் இல்லடா. அப்ப குண்டு இல்லனா வேற என்னடா? என்னடா சத்தம் அது, காது கிழியுது. நின்றுச்சு. நம்ம எதுவுமே பண்ணாம எப்படி இந்த சத்தம் வருது? காது வேற கிழியுதே. டேய் என்னடா சத்தம் இது? என்னடா சத்தம் இது? அடச்சே, திரும்ப அந்த கர்ம ஆரம்பிச்சிருச்சு. என்ன எலவுடாது? போய் தொலை. 2 தடவையுமே இவன் கத்துனோட தான் அந்த சவுண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். காது ஜவ்வு இருக்கா இல்ல கிழிஞ்சு வெளில வந்துருச்சான்னு தெரியலையே. இப்படி என்ன கொஞ்ச நேரம் விட்டா செவுடு ஆயிரும் போல. என்ன பேசக்கூடாதுங்கிற? ஏன்? நம்ம பேசினாதான்டா சுத்தி உள்ளதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி சத்தம் வருது. பேசாத. எதுக்கு இப்ப ட்ரிபிள் ஆர் ராம் சரண் மேல பண்றான்? ஏதோ பேசக்கூடாதுங்கிற, பேசாம இருப்போம். இது எப்படி இப்ப அழிக்கிறது? ஆஃப் பண்ணி பாப்போம். இதை தொடவே முடியாது போலயே. வேற வழியே இல்லையா? ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அழித்தால் தான் விடுதலையா? என்ன காதை மூடிக்கிட்டு நான் சொல்லும் போது சத்தமா கத்து. இவன் வாயை திறந்து பேசினாலே நமக்கு ஒரு அளவும் கேட்காது, இதுல வேற மைம் வேற பண்றானே, கேட்கல. ஐயோ இவனுக்கு இப்ப எப்படி புரிய வைக்கிறது? கத்து கத்து. என்ன சொல்றான்? கத்து கத்து கத்தணுமா? தப்பிச்சிட்டோம், வாடா போலாம். டேய் இந்த பழத்தை வெட்ட முடியல, இதை மட்டும் வெட்டிதாடா. ஒரு பழம் கூட உனக்கு நறுக்க தெரியாதாடா? என்னடா ஆச்சு? கையை நறுக்கிக்கிட்டேன்டா. ரத்தம்.
என்ன இவ்வளவு கொசு கிளம்பிருச்சு? டேய் இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்க மாதிரி சாதாரண கொசு இல்லடா, காட்டிலே வளர்ந்த கொளுத்த கொசு. என்னடா சொல்ற? கீழே சிந்துற ஒரு ரத்த வாடைய மோப்பம் பிடிச்சி எல்லாம் கூட்டமா வந்துருச்சுடா. மோப்பம் பிடிச்சா? கொசுக்கு ஏதுடா மூக்கு? அதுக்கு மூக்கு இல்லதான், ஆனா அது அதோட ஆண்டனா வச்சு கண்டுபிடிக்கண்டா. வாடா ஓடிடுவோம். இருடா நானு வரேன். அம்மா சீக்கிரம் வாடா. தூக்கியுள்ளனா கூட பரவாயில்ல, மிதிச்சிட்டு போறான் பாரு. ஐயோ கூட்டமா வருதே. நில்றா. ஏன்டா? வேப்பலைன்னா கொசுக்கு பிடிக்காதுடா. சரி வீட்டுல கூட என் பாட்டி கொசுபத்தி முடிஞ்சு போச்சுன்னா வேப்பலைய வச்சுதான்டா புகை போடும். சரி நீ என் பின்னாடி வாடா. கொசுக்கெல்லாம் இன்னும் வரல. இந்த வேப்பலைய எடுத்து உன் உடம்பு ஃபுல்லா தடவிக்க. வேப்பலைவா? சரி குடு. இந்தா. இப்ப மட்டும் இதை மோந்து பாத்துச்சுன்னா அது ஃபிளைட் மோடு தான். எல்லா கொசும் ஓடிருச்சுடா. வாடா போவோம். டேய் கரெக்டா மணி 4:30. இருட்டுறக்குள்ள நம்ம இந்த காடை கடந்தாவணும். என்ன வேர்வை. எவனோ நமக்குன்னே துண்டு போட்டிருக்கான். என்ன மரம் ஆடுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா அந்த இடத்துக்கு வந்தோம், திரும்பி என்னடா அதே இடத்துல இருக்கோம். இப்ப கரெக்டா டைம் என்ன? டைம் 4:20டா. அப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். டைம் லூப்ல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்டா. டைம் லூப்பா? அப்படின்னா டைம் லூப்னா குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளேயோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயோ அல்லது குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளேயோ மாட்டிக்கிறது தான்டா டைம் லூப்பு. அப்படின்னா 4:20ல இருந்து 4:30க்கு 10 நிமிஷம். அப்படின்னா நம்ம இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோமா? ஆமாடா. ஆனா இதுக்குள்ள எப்படா நம்ம வந்து மாட்டினோம்? அதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் எதுவும் பண்ணல. இங்க வரக்கு முன்னாடி நீ எதுவும் பண்ணியா? நான் ஆமாடா ஒண்ணுக்கு இருந்தேன். வேறன்னா நடந்து வந்தேன், வேத்துச்சு, அங்க துண்டு இருந்துச்சு, எடுத்து தொடச்சேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணலையே. பின்னாடி வாடா. இந்த இடத்துல இருந்தா லூப் ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு உண்மையான பதிலை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இந்த லூப்பிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா திரும்ப திரும்ப லூப்பா? உண்மையா? அது நான் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில சொன்னதே இல்லையே. சரி கேளு. உன் நண்பனுக்கு கொடுத்த பிறந்தநாள் பரிசின் விலை என்ன? டேய் நீ எனக்கு கொடுத்தல பர்த்டே கிஃப்ட் வாட்ச் 5000 ரூபாய். திரும்பவுமா? அப்ப அது பொய்யா? அந்த வாட்சை எவ்வளவுக்குடா வாங்கின? 117 ரூபா. 5000. வா போலாம். 117. இரண்டாம் கேள்வி. உனக்கு ஜட்டி போடும் பழக்கம் உண்டா? எனக்கு உண்டு. எனக்கு இல்ல. இல்லடா, போட்டா ஒரு மாதிரி கச கசன்னு இருக்கும். அதான் ஒரு 18 வருஷமாவே போடுறது இல்ல. மூன்றாவது கேள்வி. நீங்கள் வளர்த்த நாய்க்குட்டியின் பேர் என்ன? சுபாஷ். ஏன்டா உன் நாய்க்கு ஏன் பேரை வச்சிருக்க? இல்லடா, அவனை டைரக்டா திட்ட முடியாதா, அதனாலதான் அந்த நாய்க்கு உன் பேரை வச்சு அதை திட்டுவேன். உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என் நாய் பேரு வெங்கட். அடங்கொப்பத்தா. சேம் ரீசன். இதுல நல்ல மாதிரி என்னைய திட்டுறது. வா போலாம்.